அண்ணாமலை செய்த சம்பவத்தால் அசிங்கப்பட்டு போன விஜய். ட்ரெண்டிங் ஆகும் இடுப்பு கிள்ளி விஜய். வணக்கம் நண்பர்களே. பாஜக தலைவர் அண்ணாமலையை அதிமேதாவித்தனமாக விமர்சித்து தற்போது நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகமும் அசிங்கப்பட்டு நிற்கிறார். அது ஏன், என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். அதாவது நடிகர் விஜயை அவரது ரசிகர்கள் மிகப்பெரிய தலைவராக தூக்கி வைத்து கொண்டாடி வருகிறார்கள். சோசியல் மீடியாவில் அடுத்த எம்ஜிஆர், அடுத்த முதலமைச்சர் விஜய் என்றெல்லாம் ஏகப்பட்ட பில்டப் செய்திகளை ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் திமுக பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து கருத்து வெளியிட்டு வரும் விஜய் கட்சி சார்பில் புஷி ஆனந்த் நேற்று முன்தினம் வெளியிட்ட ஒரு செய்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கடும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கிவிட்டது. அதாவது டாஸ்மாக் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் இறங்கிய பாஜக தலைவர்களை கைது செய்து கல்யாண மண்டபத்தில் அடைத்திருந்தார்கள். அவர்களை மாலை 6 மணிக்கும் விடுவிக்கவில்லை என்பதால் அண்ணாமலை கடும் கொந்தளிப்புக்கு ஆளாகிவிட்டார். அதையடுத்து 6:30 மணிக்கு விடுதலை செய்தார்கள். அப்போது மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை, மு.க. ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடுவேன், தமிழ்நாட்டில் உள்ள 5000 டாஸ்மாக் கடைகளில் மு.க. ஸ்டாலின் போட்டோவை ஆணியடித்து வைப்போம் என்று ஆவேசமாக பேசினார். இந்த நேரத்தில் ஒரு நிருபர் அவரிடத்தில் டாஸ்மாக் விவகாரத்தில் பாஜக நாடகம் ஆடுவதை விட்டுவிட்டு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார்களே என்று அண்ணாமலையிடம் கேள்வி கேட்டபோது உச்சகட்ட கோபத்துக்கு ஆளாகிவிட்டார். தமிழக வெற்றி கழகத்தை முதலில் களத்தில் இறங்க சொல்லுங்கள். ஸ்கூல் பசங்க மாதிரி நடிகர் விஜய் அரசியல் செய்கிறார். சினிமாவில் பாட்டு பாடிக்கொண்டு நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக்கொண்டு ஆடுவதை போன்று இவர் அரசியல் செய்கிறார். இதுவரை தமிழக வெற்றி கழகத்தை மரியாதையாகத்தான் நான் வைத்திருந்தேன். ஆனால் ஒரு காரணமும் இல்லாமல் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன விஜய் மாதிரி நடிகைகளுடன் டான்ஸ் ஆடிக்கொண்டு அவர்கள் இடுப்பை கிள்ளிக்கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டு இருக்கிறேனா? டாஸ்மாக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடி இருக்கிறேன். என்னுடைய கட்சியினர் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். இப்படி நாங்கள் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கும் போது இவர் ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விடுவாரா? முதலில் விஜயை களத்துக்குள்ள வர சொல்லுங்கள் என்று கூறியிருந்தார். இப்படி அண்ணாமலை விஜயை கடுமையாக அட்டாக் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சில தினங்களுக்கு முன்பு திமுகவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு விஜய் போனதை கடுமையாக விமர்சித்திருந்தார். திமுக சொல்லியே இதை அவர் செய்திருந்தார். இந்த நேரத்தில் விஜயை அண்ணாமலையும் கடுமையாக திட்டி தீர்த்து விட்டதால் விஜய் ரசிகர்களும் கடும் அப்செட் ஆகிவிட்டார்கள். அதோடு இதையடுத்து இடுப்பு கிளி விஜய் என்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஐடி விங் பதிலடி கொடுத்தாலும் கூட பாஜக மற்றும் ரஜினி, அஜித் ரசிகர்களும் இந்த இடுப்பு கிளி விஜய் என்பதை பெரிய அளவில் வைரலாக்கிவிட்டார்கள். இதனால் விஜய் கப்சிப் ஆகிவிட்டார். அதோடு தனது கட்சியினரையும் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து வெளியிட்டு இன்னும் பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாக வேண்டாம் என்று அறிக்கை வெளியிட தடை உத்தரவு போட்டுவிட்டாராம். அந்த வகையில் அண்ணாமலை சொன்ன வார்த்தை தற்போது இடுப்பு கிள்ளி விஜய் என்று ட்ரெண்டிங் ஆகிவிட்டதால் இனிமேல் இதுவே விஜய்க்கு பட்டப்பெயராகி விடுமோ என்று தமிழக வெற்றி கழகம் கடும் கலவரத்தில் இருந்து வருவதாக கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. அண்ணாமலை சொன்ன ஒத்த வார்த்தையால் நடுங்கிய ஜார்ஜ் கோட்டை. காவல்துறைக்கு மு.க. ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக் எதிரான போராட்டத்தில் தாங்கள் ஈடுபட்ட போது அதற்கு காவல்துறை தடை விதித்து தங்களை கைது செய்ததால் கடும் கோபத்துக்கு ஆளானார். அதையடுத்து நான் தேதி அறிவித்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியதால் தானே கைது செய்தீர்கள். இனிமேல் தேதியே அறிவிக்காமல் போராடுவோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்ப்போம் என்று கூறிய அண்ணாமலை, தமிழக காவல்துறை திமுக அரசின் ஏவல் துறை ஆகிவிட்டது. அதனால் இங்கு அனைத்து விஷயங்களும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இனிமேல் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தான் போராட்டம், ஆர்ப்பாட்டத்தில் இறங்குவோம். தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் நடத்தி காட்டுவோம். இனிமேல் காவல்துறையை தூங்கவே விடமாட்டேன் என்று எச்சரித்தார். இது காவல்துறைக்கு மட்டுமின்றி திமுக அரசுக்கும் பெரும் சவாலாக அமைந்தது. ஒருவேளை அண்ணாமலை தான் சொன்னது போலவே செய்து காட்டிவிட்டால் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் அவப்பெயர் ஆகிவிடுமோ என்று மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார். அதன் காரணமாகவே நேற்று டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மட்டுமின்றி தலைமை செயலகம் அமைந்துள்ள ஜார்ஜ் கோட்டையிலும் பெரிய அளவில் போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதோடு சாலைகளில் சென்ற அனைத்து பேருந்துகளிலும் யாரேனும் போராட்டக்காரர்கள் இருக்கிறார்களா என்று சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சோதனையானது தலைமை செயலகத்தை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் நடைபெற்றுள்ளது.
அந்த அளவுக்கு நேற்று முழுக்க காவல்துறையை அலறவிட்டார் அண்ணாமலை. இது நேற்று மட்டுமின்றி இனிமேலும் ஒவ்வொரு நாளும் தொடர வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் உத்தரவு போட்டுள்ளாராம். குறிப்பாக அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் என்பதால் இந்த விஷயத்தை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களைப் போல் அல்லாமல் வேறு மாதிரி டீல் பண்ணுவார். காவல்துறை அசந்த நேரம் பார்த்து இறங்கி அடித்துவிட்டால் அண்ணாமலையிடம் ஆளும் கட்சியும் காவல்துறையும் தோற்றது போல் ஆகிவிடும். அதன் காரணமாகவே தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் என்று சென்னை கமிஷனரிடம் கூறியுள்ளார் மு.க. ஸ்டாலின். அந்த அளவுக்கு இனிமேல் காவல்துறையை தூங்க விட மாட்டேன் என்று அண்ணாமலை சொன்ன அந்த ஒத்த வார்த்தையால் தற்போது தமிழக அரசும் காவல்துறையும் தூக்கத்தை இழந்து கிடக்கிறார்கள். அடுத்த செய்தி. ஃபிளாஷ்பேக்கை ஓபன் பண்ணி மு.க. ஸ்டாலினை திருப்பி அடித்த அண்ணாமலை. பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தற்போது திமுகவினர் செய்யும் அரசியலை அவர்களின் கடந்த கால அரசியலுடன் ஒப்பிட்டு அவ்வப்போது சரியான பதிலடி கொடுத்து வருகிறார். அப்படித்தான் இப்போது தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை திறந்து டார்கெட் வைத்து வியாபாரம் செய்து வரும் மு.க. ஸ்டாலினுக்கு பழைய பிளாஷ்பேக் ஒன்றை ஓபன் பண்ணி ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டு இருக்கிறார் அண்ணாமலை. அதில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், தற்போது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாஜக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். இது ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி படிக்கிற பள்ளி மாணவ மாணவிகளையும் திசை திருப்பும் ஒரு விவகாரமாக உள்ளது. குறிப்பாக ஏழை எளிய குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு இந்த டாஸ்மாக் கடைகள் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது என்பது போன்ற விஷயங்களால் தான் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் திமுகவுக்கு கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னாலே உடனே கைது நடவடிக்கை எடுக்கிறார். இப்படித்தான் முதலமைச்சரானதும் அடியோடு மாறி போய்விட்ட மு.க. ஸ்டாலின் கடந்த 2016ஆம் ஆண்டில் ஜெயலலிதா ஆட்சி நடந்தபோது தமிழ்நாட்டில் பல இடங்களில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக குடும்ப பெண்கள் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள். அப்போது அவர்களை ஆளும் கட்சியான அதிமுக கைது செய்து நடவடிக்கை எடுத்தது. அதை பார்த்து எதிர்க்கட்சியான திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் அதிமுகவுக்கு எதிராக கோதாவில் குதித்தார். தேர்தல் அறிக்கையில் சொன்னது போன்று ஜெயலலிதா மதுக்கடைகளை மூட வேண்டும், குடும்ப பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும், சமூகத்தை சீரழிக்கும் மதுக்கடைகளை இழுத்து மூட சொன்னவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுப்பதா என்று அவர்களுக்காக ஆதரவு குரல் கொடுத்தார். இதுகுறித்த தகவலை தற்போது வெளியிட்டிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சியாக இருந்தபோது அவ்வளவு நல்லவராக இருந்த நீங்கள் ஆளும் கட்சியானதும் ஏன் இப்படி கெட்டவராக மாறிவிட்டீர்கள்? முதலமைச்சர் ஆகிவிட்டாலே சாராய வியாபாரி ஆக வேண்டும் என்று ஏதாவது சட்டம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, ஜெயலலிதாவை பார்த்து மதுவிலக்கு என்ற தேர்தல் வாக்குறுதியை மறந்துவிட்டதா என்று கேட்ட மு.க. ஸ்டாலின், இப்போது தானும் கொடுத்த அந்த வாக்குறுதியை மறந்துவிட்டதேன்? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்த மு.க. ஸ்டாலின் இப்போது அதை காற்றில் பறக்க விட்டுவிட்டு 50,000 கோடி டார்கெட் வைத்து சாராய வியாபாரம் செய்வது ஏன்? அப்படியென்றால் ஊருக்குத்தான் உபதேசமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை. நண்பர்களே, நடிகைகளின் இடுப்பை கிள்ளியபடி நடிகர் விஜய் அரசியல் செய்வதாக அண்ணாமலை அவரை கடுமையாக விமர்சித்த நிலையில் தற்போது சோசியல் மீடியாவில் இடுப்பு கிள்ளி விஜய் என்ற வார்த்தை ட்ரெண்டிங்காகி வருவது. ஒருவேளை தான் சொன்னது போலவே அண்ணாமலை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு விட்டால் அது ஆளும் கட்சிக்கு பெருத்த அவமானமாகிவிடும். அதனால் 24 மணி நேரமும் காவல்துறை ஜார்ஜ் கோட்டை வட்டாரத்தை கண்காணிக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பது மற்றும் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்த மு.க. ஸ்டாலினின் பிளாஷ்பேக்கை ஓபன் பண்ணி நீங்கள் மட்டும் கொடுத்த வாக்குறுதியை அப்படியே காப்பாற்றி விட்டீர்களா என்று அண்ணாமலை திருப்பி அடித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.